ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சேவை மனப்பான்மை. தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 13வது வசனம். மெக்சிகோவில் உள்ள ஒரு ஊழிய ஸ்தாபனம் ஒவ்வொரு மாதமும் உள்ளூர்வாசிகளுக்கு சுமார் 11,000 கிலோ எடை உணவை இலவசமாய் கொடுத்து உதவுகிறது. அதன் தலைவர், ஏவராயினும் இங்கே வரலாம், நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருக்குமிடத்திலேயே அவர்களை சந்திக்கிறோம். அவர்களின் நடைமுறை தேவைகளை சந்திப்பதின் மூலம் அவர்களின் ஆவிக்குரிய தேவையை சந்திப்பதே எங்கள் இலக்கு என்று கூறுகிறார். கிறிஸ்தவர்களாய் தேவன் நமக்கு கொடுத்தவைகளை தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்து மக்களை தேவனிடம் வழிநடத்த வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகும். தேவனை மகிமைப்படுத்தும் சேவை மனப்பான்மையை நாம் எப்படி வளர்க்க முடியும்? தேவன் நமக்கு கொடுத்த வரங்களை மற்றவர்களின் பிரயோஜனத்திற்கு பயன்படுத்துவது எப்படி என்று அவரிடம் கேட்பதின் மூலம் சேவை மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ளலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனம். தேவன் நமக்கு கொடுத்ததை மற்றவர்களுக்கு அளிக்கையில் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 12வது வசனம். மற்றவர்களுக்கு சேவை செய்வது இயேசுவின் ஊழியத்தில் முக்கிய அம்சமாகும். அவர் வியாதியஸ்தரை சொச்சமாக்கி பசித்தோருக்கு உணவளித்த போது பலரும் தேவனுடைய நற்குணத்தையும் அன்பையும் ருசித்தனர். நம் ஜனத்தின் மீது அக்கறை கொள்கையில் நாம் அவருடைய சீசராகிறோம். நம்முடைய கிரியைகளின் மூலம் தேவ அன்பை நாம் பிரதிபலிக்கும் போது மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். வசனம் 13 என்று அவருடைய ஞானமான யோசனை நமக்கு நினைவூட்டுகிறது. சேவை என்பது சுய திருப்திக்கானது மட்டும் அல்ல, மாறாக பிறர் தேவனுடைய அன்பை அறியவும் அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் மூலம் அவர் செய்யும் அதிசயமான நடத்துதலை பிறர் பார்க்கவுமே ஆகும். கூறினவர் கிம்யா லோடர். மக்களுக்கு சேவை செய்ய எது உங்களை தூண்டியது? உங்கள் வரங்களை பிரயோகித்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவதில் எவ்விதம் விழிப்புடன் செயல்பட போகின்றீர்கள்? பரலோக பிதாவே, நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன். சேவை மனப்பான்மையை எனக்கு தாரும். அது உமக்கு துதியையும் என் நன்றியறிதலை தெரிவிக்கும் செயலாகவும் இருக்கட்டும் என்று நாம் நமது தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.